மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள், ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் முதலீடு எவ்வளோக்கு பண்ணுறீங்களோ வசதி இருந்தால் பண்ணுங்கள். இல்லைன்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. தேவையில்லாத செலவினங்கள் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நிறைய இருந்தால் கூட கையில் ஒன்றும் மிஞ்சுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஸோ அதனால தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். இந்த வாரம் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம். சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நமக்கு தேவையில்லாத செலவினங்கள் விரயங்கள் உண்டு. இந்த வாரம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. ஒரு தடவை நல்லா சிந்தித்து செயல்படுங்க. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த வாரம் நம்ம வாழ்க்கையில் உண்டு. அதனால் ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத ஒரீஸ் வேண்டாம், தேவையில்லாத கவலைகள் வேண்டாம். அன்வான்ட் திங்கிங் எதுவாக இருந்தாலும் இதை எல்லாத்தையும் இந்த வாரம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா கிரக நிலைகள் உங்களுக்கு மேசராசிக்கு உங்களுடைய 12ஆம் இடத்துல 3 கிரகம் இருக்கிறதுனால எல்லாமே சுமாராக தான் இருக்கும். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இளைய சகோதரிகள் இருந்தால் இந்த வாரம் அவங்களுக்கு செலவு பண்ணுங்கள். மற்ற அத்தனை பிரச்சனைகள்லேருந்தும் நீங்கள் மீண்டு வருவீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொத்துக்கள் விற்காமல் இருக்குது, ரொம்ப நாளாக கையை விட்டு போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கையை விட்டு போகும். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கவனம். தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க. யாரையும் உங்களுடைய தொழிலில் நம்பாதீங்க. இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் குறைவு. தேவை இருந்தாலொழிய யார்கிட்டையும் பணம் கடன் வாங்காதீங்க, யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. சொந்த பிஸ்னஸ்மே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமார். இந்த வாரத்தில் முருகனுடைய வழிபாடு, குறிப்பாக பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த நிலைமைகள் மாறும்.